வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு முகாம் நடைபெறுது. அதுக்கான விண்ணப்பம் படிவம் இப்படிதான் இருக்கும். இதை எப்படி நம்ம ஃபில் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ இதுலயே மேலே மென்ஷன் பண்ணிருப்பாங்க பாருங்க, உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல பாருங்க, முதல்வரின் முகவரித்துறைன்னு சொல்லிட்டு விண்ணப்ப படிவம்னு சொல்லிட்டு விண்ணப்ப எண் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல பதிவு எண்ணுன்னு கொடுத்திருப்பாங்க. அதை விட்டுறணும். அதை விட்டுட்டு இதுல குடும்ப அட்டை எண்ணுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுடைய குடும்ப அட்டை எண்ணை நீங்க இதுல கரெக்டா எழுதிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனுதாரர் பெயர், யாருக்கு பேர்ல விண்ணப்பம் பண்ணிருக்கீங்களோ அவங்களுடைய பெயரை இதுல கரெக்டா நீங்க ஃபில் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கேட்டிருக்கிறது முகவரி. இதுல உங்களுடைய அட்ரஸை கரெக்டா ஃபுல்லா தமிழ்ல நீங்க ஃபில் பண்ணா போதும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொலைபேசி எண் கொடுத்திருக்கு. உங்களுடைய பெர்மனன்ட் நம்பர், நீங்க எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்க பெர்மனன்ட் நம்பரை இதுல ஃபில் பண்ணிருங்க. அவ்வளவுதான். அடுத்த பாலினம் கேட்டிருக்கு. ஆனா பொண்ணா மூன்றாம் பால், ஆணைக்கு ஆண் டிக் பண்ணுங்க, பெண்ணைக்கு பெண், மூன்றாம் பால்னா அதை டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இணைப்பில் உள்ள சேவை பட்டியலில் இருந்து தங்களது கோரிக்கையை குறிப்பிடணும். நீங்க என்ன சேவைக்காண்டி இதுல அப்ளை பண்றீங்களோ அந்த சேவையை இதுல நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணா போதும். இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு 1000 ரூபாய்க்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னு சொன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எழுதலாம். இல்ல எனக்கு ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற நிறைய சான்றிதழ், நிறைய சலுகை கொடுத்திருந்தாங்க. அதுல எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்க இதுல கரெக்டா ஃபில் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே ஒண்ணு கொடுத்திருக்கு, தங்களது கோரிக்கை சேவை பட்டியலில் இல்லை எனில் கோரிக்கையை சுருக்கமாக குறிப்பிடும். அவங்களுடைய டீடைல்ஸ்ல கொடுத்திருப்பாங்க எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுல உங்களுடைய எதுக்கு நீங்க விண்ணப்பம் பண்றீங்களோ அந்த விண்ணப்பத்தை டீடைல்ஸ் அதுல இல்லைன்னா இதுல அந்த டீடைல்ஸை நீங்க ஃபில் பண்ணிடலாம். லாஸ்ட் பாத்தீங்கன்னா சொன்னா இதுல உங்களுடைய சிக்னேச்சரை போட்டுறணும். அவ்வளவுதான். சிக்னேச்சர் போட்ட பிறகு முடிஞ்சு, இவ்வளவுதான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொன்னா இதுக்கு கீழே ஒப்புகை சீட்டுன்னு ஒண்ணு இருக்கு. இதுல அவங்களே எல்லாமே எழுதி இந்த ஒப்புகை சீட்டு இந்த இவ்வளவு இருக்குல்ல பாகம், இதை அவங்க கிழிச்சு உங்க கையில தந்து விட்டுருவாங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.